கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் மிக அன்போடு இந்த வேத பாட நேரத்திற்கு வரவேற்கிறோம். யாராவது புதிதாக இணைந்திருந்தால் உங்களுக்கு ஒரு விசேஷித்த வரவேற்பு. இன்று நாங்கள் சங்கீதம் 105 இரண்டாம் பகுதியை பார்க்க போகிறோம். போன வாரத்தில் நாங்கள் முதல் 24 வசனங்களை படித்தோம். இன்று நாங்கள் 25ஆம் வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். இரண்டாம் பகுதி. இப்பொழுது திரையில் நாங்கள் உங்களுக்கு பவர் பாயிண்ட் காண்பிக்க போகிறோம். இதிலிருந்து நாங்கள் பாடத்தை ஆரம்பிப்போம். இன்று நாங்கள் படிக்க போகும் பகுதிக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அதை நாங்கள் 28ஆம் வசனத்திலிருந்து கண்டு கொள்ள முடியும். 28ஆம் வசனத்திலிருந்து ஒரு தலைப்பை இன்று நாங்கள் படிக்க போகும் பகுதிக்கு கொடுக்க போகிறோம். ஒரு நிமிஷம் இருப்போம் அந்த பவர் பாயிண்ட் சரியாக வரும் வரைக்கும். இதுவரைக்கும் நாங்கள் சங்கீதம் 105 பார்த்தது என்னவென்றால் இஸ்ரவேல் மக்களுடைய சரித்திரம். இஸ்ரவேல் மக்களுடைய சரித்திரம். இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய சரித்திரத்தை திரும்ப திரும்ப தங்களுடைய பிரயோஜனத்துக்காக ஞாபகப்படுத்தி கொள்வார்கள். சரித்திரத்தில் ஆண்டவர் எப்படி கிரிகை செய்தார், எப்படி இடைப்பட்டார், இவற்றை நாங்கள் காண்பது மிக அவசியம். 28ஆம் வசனத்தில் மாடர்ன் டிரான்ஸ்லேஷனில் இவ்விதமாக நாங்கள் வாசிக்கிறோம்: தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக கலகம் செய்ய வேண்டாம். அது ஒரு நல்ல தலைப்பு, அவசியமான தலைப்பு. இன்று எங்களுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு தலைப்பு. எகிப்திய மக்களை வைத்து சொல்லப்பட்ட வார்த்தைகள். அங்கே இந்த 28ஆம் வசனத்தில் நாங்கள் காண்கிறோம் இந்த எகிப்திய மக்களின் அவிசுவாசம். எவ்வளவோ அற்புதங்களை அவர்கள் கண்டும் அவர்கள் விசுவாசிக்கவில்லை. பார்வோன் தொடக்கம் பொதுமக்கள் வரைக்கும் தேவ வசனத்திற்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அவிசுவாச உள்ளங்கள். அது எதற்கு வழி நடத்தியது? கீழ்ப்படியாமை. அவிசுவாசம் இருக்கும் பொழுது அது கீழ்ப்படியாமை திசையில் எங்களை நோக்கி பிரயாணிக்கும். அதன் விளைவு என்ன? பேரழிவு. எகிப்தியர்கள் அழிக்கப்பட்டார்கள். இந்த மூன்றையும் நாங்கள் எங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும். எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் சபை வாழ்க்கைக்கும் மிகவும் அவசியம். எப்பொழுதும் எங்கள் உள்ளத்தில் விசுவாசம் காணப்பட வேண்டும். கேட்கும் வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். பெரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். முரண்பாடாக அவிசுவாசம் காணப்பட்டால் அது எங்களை கீழ்ப்படியாமையின் பாதையில் எடுத்து சென்று ஒரு மிக பெரிய அழிவை எங்கள் வாழ்க்கைக்கு கொண்டு வரும். எகிப்தியரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். இஸ்ரவேல் எகிப்தில் யோசேப்பின் ஆட்சியின் கீழ் பெரிதளவில் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதை நாங்கள் 24ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இனப்பெருக்கம், எண்ணிக்கை அதிகரிப்பு. எகிப்தியரை பார்க்கிலும் இஸ்ரவேல் மக்கள் எண்ணிக்கையில் அதிகரிக்க ஆரம்பித்தார்கள். மாத்திரமல்ல, அவர்கள் பலனுள்ளவர்களாகவும் காணப்பட்டார்கள் என்று போன வாரத்திலும் பார்த்தோம். ஆனால் இஸ்ரவேல் யோசேப்பின் காலத்திற்கு பிறகு ஒரு புதிய பார்வோனின் கீழ் வெறுக்கப்பட்டார்கள், அடிமைப்படுத்தப்பட்டார்கள். அது 25ஆம் வசனம். இந்த 2 வசனங்களில் இருந்தும் யோசேப்பின் காலத்திலும் யோசேப்புக்கு பின் என்ன நடைபெற்றது என்பதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் எகிப்தியரின் மனமாற்றத்திற்கு தேவனே காரணம். அது உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்கலாம். ஆனா அந்த விதத்தில் தான் வேதம் அதை எங்களுக்கு எடுத்து கூறுகிறது. ஏன் எகிப்தியருடைய மனதில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய மனமாற்றம் ஏற்பட்டது? ஒரு காலத்தில் இஸ்ரவேல் மக்களை ஏற்றுக்கொண்டார்கள், ஆதரித்தார்கள், அவர்களுக்கு இடம் கொடுத்தார்கள்.
ஆனால் இப்பொழுது முற்றிலும் வித்தியாசமாக இஸ்ரவேல் மக்களை அவர்கள் வெறுக்க ஆரம்பித்தார்கள். அது தேவ செயல். இதற்கு சில படிகள் இருக்கு. முதலாம் புல்லட்டை நீங்கள் பார்த்தால், ஜீவனுள்ள தேவனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் எகிப்தியர் தங்களுக்கென்று கிட்டத்தட்ட 80 போலி தெய்வங்களை வணங்கினார்கள். 80க்கும் மேலான போலி தெய்வங்கள், தேவதைகள் இந்த எகிப்தியர் மக்கள் மத்தியில் இருந்தது. சோ அவர்கள் அந்த தெய்வங்களை கைவிட்டு ஜீவனுள்ள தேவனை, இஸ்ரவேலின் தேவனை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயாராக இருக்கவில்லை. ஜீவனுள்ள மெய்தேவனின் வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாக, மோசேயின் மூலமாக கொடுத்த வார்த்தைகளுக்கு எகிப்திய மக்கள் செவி கொடுக்கவில்லை. மாத்திரமல்ல, அவர்கள் ஜீவனுள்ள தேவனின் மக்களை துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். ஆனால் தேவன் மனதுருகி தேவ மக்களின் சார்பில் செயல்பட்டு தம் மக்களுக்கு ஒரு மாபெரும் விடுதலையை கொடுத்தார். சோ இது மிக சுருக்கமாக சொல்ல போனால் இஸ்ரவேல் மக்களுடைய சரித்திரம். எகிப்தியர்கள் எப்படி ஒரு காலத்தில் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை கணம் பண்ணினார்கள். ஆனால் ஒரு பெரிய மனமாற்றம் ஏற்பட்டு அவர்கள் தங்கள் தெய்வங்களை கைவிட விருப்பப்படாமல், ஜீவனுள்ள தேவ வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல், இணங்காமல் அவர்கள் அழிவின் பாதையை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருந்தார்கள். இதை மிகவும் அழகாக விவரிக்கும் ஒரு பகுதி உண்டு. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் இதை பார்க்க போகிறோம். இதை மெதுவாக நான் வாசிக்கப் போகிறேன். நீங்களும் உங்களுடைய வேதத்தில் இதை கவனித்துக் கொள்ள முடியும். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். இது எங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நாங்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறோம், வறுமையில் இருக்கிறோம், எவ்வளவு பாடுபடுகிறோம், எவ்வளவு தேவையில் இருக்கிறோம், எவ்வளவு வியாதிப்பட்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எனக்கு மிகவும் பிடித்த வார்த்தைகள், நான் பார்க்கவே பார்த்து தேவ ஜனத்தின் கூக்குரலை ஆண்டவர் கேட்டு அவர்கள் படுகிற வேதனைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இப்ப அடுத்த ஸ்லைடில் 8ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி, கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அது ஆண்டவருடைய நோக்கம். எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து தம்முடைய மக்களை விடுதலை செய்து அவர்களை கானான் தேசத்துக்கு எடுத்து செல்வது ஆண்டவருடைய நோக்கமாக இருந்தது. கானான் தேசம் எப்படி விவரிக்கப்பட்டுள்ளது? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம். நான் பொதுவாக கனடா தேசத்தை பற்றி விவரிக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை தான் நான் பாவிக்கிறது. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம் கனடா தேசம். அதை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். 9ஆம் வசனத்தில், இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவர் செவி கொடுக்கிறார். அது 9ஆம் வசனம். அதனால் தான் உங்களுடைய ஜெபங்கள் ஒருபோதும் வீணாக போகாது. நீங்கள் கண்ணீர் விட்டு ஒரு உடைந்த உள்ளத்தோடு, நொறுங்குண்ட உள்ளத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறார். நீங்கள் சிந்தும் கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார்.
உங்களுடைய கூக்குரலை அவர் கேட்கிறார். அதனால் அதை விட்டுவிட வேண்டாம். எவ்வளவு நீங்க அதைரியப்பட்டாலும் தொடர்ச்சியாக இந்த ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்க வேண்டும், கூக்குரல் இட வேண்டும். 10ஆம் வசனம், நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். நாங்கள் திரும்ப திரும்ப பார்த்த ஒரு சத்தியம், எங்கள் தேவன் அனுப்பும் தேவன். அனுப்பும் தேவன். ஏதோ ஒரு நபரை அவர் தெரிந்தெடுத்து அந்த நபருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு அந்த நபர் வல்லமைப்படுத்தப்பட்டு அதிகாரம் கொடுக்கப்பட்டு ஒரு விடுதலையை கொண்டு வருவதற்காக எங்களை அனுப்புவார். அது 10ஆம் வசனம். எங்களை அனுப்பும் தேவன். நாங்கள் அதற்கு தயாராக இருக்கிறோமா? இல்லாவிட்டால் நாங்கள் கூறுகிறோமோ, ஐயோ ஆண்டவரே என்னை அனுப்ப வேண்டாம், அவரை அனுப்பும், இன்னாரை அனுப்பும் என்று மற்றவர்களை சுட்டி காட்டுவது, அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. ஆண்டவர் உங்கள் மேல் தம்முடைய கரத்தை வைத்திருந்தால், உங்களை அழைத்திருந்தால், அவர் உங்களை அனுப்பும் தேவன். உங்களுக்கு முன்பாக பிரயாணம் எடுக்கும் தேவன். உங்கள் எல்லா தேவைகளையும் சந்திக்கும் தேவன். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன்படி நாங்கள் செயல்பட வேண்டும். அதனால் இந்த வசனங்கள் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனங்கள் மிகவும் அருமையான வசனங்கள். எங்களை மிகவும் ஊக்குவிக்க வேண்டிய வசனங்கள். 105ஆம் சங்கீதத்தோடு மிகவும் ஒரு பொருத்தமான விதத்தில் ஒன்றிசைக்கும் வசனங்கள், வார்த்தைகள். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்த்தால், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்ட ஊழியக்காரர் மோசேயும் ஆரோனும். அது 26ஆம் வசனம். நாங்கள் நிச்சயித்துக் கொள்ள வேண்டும், தேவன் என்னை உண்மையாகவே அழைத்திருக்கிறாரா, தேவன் உண்மையாகவே என்னை அனுப்பி இருக்கிறாரா என்பதை நான் நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். இப்ப 27ஆம் வசனத்தில் அதன் விளைவை பார்க்கிறோம். தேவனுடைய அற்புத அடையாளங்கள், அதிசயங்கள் மோசே ஆரோன் மூலமாக எகிப்து தேசத்தில் செயல்பட்டது. ஆண்டவர் எங்கள் மூலமாக அற்புதங்கள், அடையாளங்களை செய்ய காத்திருக்கிறார். அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறார். நாங்கள் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருக்கு இணங்கி அவருடைய அதிகாரத்தின் கீழ் நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது இப்படிப்பட்ட அருமையான விளைவுகளை நாங்கள் எதிர்பார்க்க முடியும். இப்ப சங்கீதக்காரன் சங்கீதம் 105 எகிப்து தேசத்திற்கு கொண்டு வரப்பட்ட 10 வாதைகளை எடுத்து சொல்ல போகிறார். 10 வாதைகளில் 2 வாதைகளை அவர் எடுத்து சொல்லாமல் 8 வாதைகளை எடுத்து சொல்ல போகிறார். ஏன் இப்படி செய்கிறார்? இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுப்பதற்காக. எகிப்தின் போலி தெய்வங்கள் மேல் அனுப்பப்பட்ட நியாய தீர்ப்புகள் இந்த 10 வாதைகள். ஜீவனுள்ள தேவனின் மாபெரும் வல்லமை வெளிப்படையாக காண்பிக்கப்பட்டது. அதாவது எகிப்திய தெய்வங்கள் போலி தெய்வங்கள், வல்லமை இல்லாத தெய்வங்கள், அது நிரூபிக்கப்பட்டது. எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நிரூபிக்கப்பட்டது. ஆனாலும் எகிப்தியர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, பார்வோன் தொடக்கம் பொதுமக்கள் வரைக்கும். இவ்வளவு அற்புதங்களை ஆண்டவர் செய்தும் ஜீவனுள்ள தேவனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் ஒரு கேள்வி கேட்கப்பட வேண்டும், மெய் தேவன் யார்? எகிப்தியர் மக்கள் மத்தியில் 80க்கும் மேலான போலி தெய்வங்கள். நாங்கள் ஊழியம் செய்யும் இடங்களிலும் எவ்வளவோ போலி தெய்வங்கள். அப்ப மக்களுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வர வேண்டிய ஒரு முக்கிய காரணம் என்ன? மெய் தேவன் யார்? ஜீவனுள்ள தேவன் யார்? சிருஷ்டிப்பின் தேவன் யார்? அதை நாங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். இப்ப அடுத்த ஸ்லைடில் இந்த படம் எகிப்தியருக்கு வந்த 10 வாதைகளை மிகவும் ஒரு சுருக்கமான சுலபமான விதத்தில் எடுத்து காண்பிக்கின்றது. இதை நாங்கள் உங்களுக்கு PDF ஆக அனுப்பி வைப்போம். அதனால் நீங்கள் குறிப்புகள் எழுத அவசியம் இல்லை.
ஆனால் இந்த படத்தை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த 10 வாதைகளும் எகிப்தியர் மேல் கட்டவிழ்க்கப்பட்டது. சங்கீதக்காரன் இந்த 10ல் 8 வாதைகளை மாத்திரம் குறிப்பிட போகிறார். அது போதும், இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த 8மே போதும். இப்போ அடுத்த ஸ்லைடை நாங்கள் பார்த்தால், முதலாம் வாதை 3 நாட்கள் காரிருள் அனுப்பப்பட்டது. 28ஆம் வசனத்தின்படி. இப்ப இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இந்த காரிருள் முதலாவதாக அனுப்பப்பட்ட வாதை அல்ல. சங்கீதக்காரன் அந்த ஒழுங்கை மாற்றி 9ஆம் வாதையை முதலாவதாக குறிப்பிடுகிறார். இதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கின்றது. எகிப்தியரின் ஒரு மிக பிரபல தேவன் சூரிய தேவன். அவருக்கு ரா என்ற பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப எகிப்திய மக்கள் இந்த தேவனை வணங்குவார்கள். இன்று கூட எங்களுடைய கலாச்சாரத்தில் இப்படிப்பட்ட சூரிய தேவ வணக்கத்தை நாங்கள் காண்கிறோம். சங்கீதக்காரன் ஏன் இதை முதலாவதாக எடுத்து காண்பிக்கின்றார்? மனித உள்ளத்தின் பாவ இருளை சுட்டி காட்டுவதற்காக. இது மிக திறமையாக ஆண்டவராலே எடுத்து சொல்லப்பட்டது. யோவான் 3:19, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாயிருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. சரித்திர தொடக்க காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் நாங்கள் பொதுவாக சொல்லக்கூடிய காரியம் என்ன? மனிதனுடைய உள்ளம் பாவ இருளினால் மூடப்பட்டு அதன் காரணமாக மனிதன் ஒளியை நேசிக்காமல், பரிசுத்தத்தை நேசிக்காமல், பாவத்தை நேசிக்கிறான், அதன்படி செயல்படுகிறான். அதைத்தான் சங்கீதக்காரன் முதலாவது வாதையாக இந்த சங்கீதத்தில் எடுத்து காண்பிக்கின்றார். மனிதனுடைய உள்ளத்தை சுட்டி காட்டும் வாதை. பாவ இருள் நிரம்பிய உள்ளங்கள், தேவ ஒளி அந்த உள்ளங்களிற்குள் பிரகாசிக்காதபடிக்கு மனிதனே தன் உள்ளத்தை கடினப்படுத்துவது எல்லா அழிவுக்கும் ஒரு மிக முக்கிய அடிப்படை காரணமாக அமைகிறது. இப்போ அடுத்த ஸ்லைடை பார்த்தால், மத்தேயு 4:15 இதை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசனம் கூறிய வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது ஜீவ ஒளி பிறந்தது. ஒரு மிக பெரிய வெளிச்சம் உலகத்தில் பிரகாசிக்க ஆரம்பித்தது, இருளை இல்லாமல் ஆக்குவதற்கு. வெளிப்படுத்தல் புத்தகத்தில் கடைசி காலங்களில் ஆண்டவர் தம்முடைய நியாய தீர்ப்புகளை அனுப்பும் பொழுது இந்த இருள் ஒரு மிக முக்கிய ஒரு நியாய தீர்ப்பாக அனுப்பப்பட போகிறது. வெளிப்படுத்தல் 6:12 அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல் கருத்தது, சந்திரன் இரத்தம் போல் ஆயிற்று, அத்திமரமானது பெரும் காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிருகிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. 3 வார்த்தைகளை நீங்கள் கோடிட்டுக் கொள்ள வேண்டும் உங்களுடைய வேதத்தில். ஒன்று வெளிப்படுத்தல் 6:12 சூரியன், அதே 12 சந்திரன், 13ஆம் வசனத்தில் நட்சத்திரங்கள். இந்த 3ம் தான் பூமிக்கு ஒளியை கொடுக்கின்றது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். கடைசி காலத்தில் 6ஆம் முத்திரை உடைக்கப்படும் பொழுது சூரியன், சந்திரன்,
நட்சத்திரங்கள் செயல்படாமல் போக போகிறது. இந்த பூமியில் ஒரு பயங்கர இருள் வரப்போகிறது. அந்த இருளில் மனிதன் வாழ முடியாமல் தவித்து கஷ்டப்பட்டு பெரிய இன்னல்களையும் சந்திக்க போகிறார். ஸோ இவற்றை நாங்கள் மக்களுக்கு எடுத்து காண்பிக்க வேண்டும். இந்த பூமிக்கு நடைபெற போகிற ஒரு மிக பெரிய நியாய தீர்ப்பு, ஒளி அகற்றப்பட்டு இருள், பயங்கர இருள், காரிருள் பூமியை ஆட்கொள்ளும். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்த்தால், 2ஆம் வாதை. நீர் இரத்தமாக மாறி மீன்கள் எல்லாம் இறக்கின்றன, 29ஆம் வசனத்தின்படி. இப்ப இது எந்த தேவன் மேல் ஆண்டவர் நியாய தீர்ப்பை அனுப்புகிறார்? எகிப்து தேசத்தில் நைல் நதியின் தேவன் ஒசிரிஸ், நைல் நதியின் காவல் தேவன் அந்த ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பெயர். நைல் நதி இரத்தமாக மாறி எல்லா மீன்களும் இறக்கின்றன. அப்ப அதன் ஒரு அர்த்தம் என்ன? நைல் நதியின் நீரை பாதிக்க முடியாது, பயிர்கள் தாவரங்கள் பெரிதளவில் பாதிக்கப்பட்டு மறிக்கும். மாத்திரமல்ல, மனிதன் உணவுக்காக பாவிக்கும் மீன்களும் மறித்து ஒரு மிக பெரிய பொருளாதார சிக்கலை உருவாக்கியது. இதை நாங்கள் கடைசி காலத்திலும் காணப்போகிறோம். வெளிப்படுத்தல் 8:8 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது அக்கினியினால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது, அதனால் சமுத்திரத்தில் 1/3 இரத்தமாய் மாறிற்று. சமுத்திரம் 1/3 இரத்தமாக மாறப்போகிறது. 9ஆம் வசனம், சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 செத்து போயிற்று, கப்பல்களில் 1/3 சேதமாயிற்று. அப்ப 3 வித பாதிப்புகளை நாங்கள் காணலாம். 1/3 சமுத்திரம் இரத்தமாக மாறிற்று, 1/3 சமுத்திர ஜீவ இனங்கள் அழிந்து போகிறது, 1/3 கப்பல்கள் சேதமாகிறது. அது கடைசி கால நியாய தீர்ப்புகள். இன்று உங்களுக்கு தெரியும், இந்த சொகுசு கப்பல்கள் மிக பிரபல கப்பல்கள். எல்லாருக்கும் ஒரு பெரிய பைத்தியம் வந்துள்ளது, இந்த சொகுசு கப்பல்களில் நாங்கள் பிரயாணம் எடுக்க வேண்டும் என்று. அப்ப என்னுடைய அபிப்பிராயம், இந்த சொகுசு கப்பல்கள் எல்லாம் சேதமாகி மனிதர்கள் பெரிய பாதிப்புகளை, மரணங்களை கூட அனுபவிக்க போகிறார்கள். அடுத்த ஸ்லைட். கடல்களில் 1/3 இரத்தமாக மாறிற்று. ஆனால் இப்ப பாருங்கள், வெளிப்படுத்தல் 16 இந்த நியாய தீர்ப்பு அதிகரிக்க போகிறது, ஆழமாக்கப்பட போகிறது. வெளிப்படுத்தல் 16:3 2ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான், உடனே அது செத்தவனுடைய இரத்தம் போல் ஆயிற்று, சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. 3ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான், உடனே அவைகள் இரத்தமாயின. கடல் நீர் என்று சொன்னால் உப்பு நீர். 16:4 படி நீரூற்றுகள், ஆறுகள், அதாவது நல்ல தண்ணீர், ஃப்ரெஷ் வாட்டர் என்று சொல்வோம், எல்லாம் பாதிக்கப்பட்டு எல்லாம் இரத்தமாக மாறி அங்கே இருக்கும் எல்லா ஜீவ இனங்களும் மரணமடைய போகிறது. ஒரு பெரிய நாற்றம் ஏற்படும். இந்த நதிகளில், சமுத்திரங்களில் இருக்கும் பெரிய திமிங்கலங்கள் எல்லாம் மறைக்கும் பொழுது, அந்த உடல்கள் அழுக ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பெரிய துர்நாற்றம் ஏற்படும். அதை கூட தாங்க முடியாமல் எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கொண்டு தான் அவற்றை அப்புறப்படுத்த முயற்சி எடுக்க போகிறார்கள். இதெல்லாம் எதிர்காலத்தில் வரப்போகிற பயங்கர 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 நியாய தீர்ப்புகள்.
அதனால்தான் பிசாசானவன் இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை நாங்கள் வாசிக்காதபடிக்கு எங்களுடைய கண்களை மூடுகிறான். என்ன சொல்லுகிறான்? இதை யார் விளங்கிக் கொள்ள முடியும் என்ற சாக்குப்போக்கை பாவித்து அநேக போதகர்கள் கூட இந்த புத்தகத்திலிருந்து பிரசங்கங்கள் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் இது எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதை யாரும் விளங்கிக் கொள்ள முடியுமே. நாங்கள் இப்பொழுது வாசித்த இந்த வார்த்தைகள். சோ எப்படி நைல் நதிக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பை அனுப்பினாரோ, அதே போல் பூமியில் இருக்கும் எல்லா சமுத்திரங்களுக்கும், நீரூற்றுகளுக்கும், ஆறுகளுக்கும் அதே விதமான ஒரு நியாய தீர்ப்பை ஆண்டவர் வர வைக்க போகிறார். இப்போ அடுத்த ஸ்லைடில் 3ஆம் வாதை தவளைகள். எகிப்து தேசம் முழுவதும் தவளைகளால் நிரம்பியது. மாளிகைகளில் இருந்து குடிசைகள் வரைக்கும், வீடுகளுக்குள், கட்டிலின் மேல், குசினிக்குள், எல்லா அறைகளுக்குள்ளும் தவளைகள் காணப்பட்டது. இது எதை காண்பிக்கின்றது? எகிப்தியருக்கு ஒரு தவளை தேவதை இருந்தால் அவளுடைய பெயர் தான் இந்த ஹெக்ட் என்ற பெயர், இனப்பெருக்கத்தின் தேவதை. ஆண்டவர் இந்த தேவதை வல்லமையற்றவள் என்பதை காண்பிக்கின்றார் இந்த தவளைகள் வாதைகள் மூலமாக. 4ஆம் வாதை 31ஆம் வசனத்தில், சங்கீதம் 105, திரளான இளையான் கூட்டங்களும் வண்டுகளும் ஈக்களும் அனுப்பப்பட்டு, இளையான் கூட்டங்கள் என்று சொன்னால் எல்லாவற்றையும் தின்று போடும். வளரும் எல்லா தானியங்கள் பயிர்களை தின்று போடும். ஈக்கள், உங்களுக்கு தெரியும், ஈக்களினால் வரும் வியாதிகள், ஈக்கள் எங்களுக்கு கொடுக்கும் தொந்தரவு. ஈ இருக்கும் இடத்தில் சரியா சாப்பிட முடியாது. எகிப்தியருக்கு ஒரு ஈ தேவன் இருந்தால் அவருடைய பெயர் தான் அந்த ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப இந்த ஈ தேவன் மேல் ஆண்டவர் அனுப்பிய நியாய தீர்ப்பு. 5வது 32-33ஆம் வசனத்தின்படி 5ஆம் வாதை பனிக்கட்டி மலை பேரழிவை கொண்டு வந்தது. இது ஹேல் ஸ்டோன்ஸ் என்று சொல்வோம். பெரிய பனிக்கட்டி கற்கள் விழ ஆரம்பித்து எகிப்தியர் மேல் மிக பெரிய அழிவை கொண்டு வந்தது. எப்படிப்பட்ட அழிவு? திராட்சை, அத்தி செடிகள், மரங்கள் அழிக்கப்பட்டு எல்லா மரங்களும் முறியடிக்கப்பட்டன. இதை ஒரு சின்ன விதத்தில் நாங்கள் கனடா போன்ற நாடுகளில் அனுபவிக்கிறோம். மாரி காலத்தில் இந்த பனிப்புயல் ஏற்படும் பொழுது, பனிக்கட்டி புயல் ஏற்படும் பொழுது அநேக மரங்கள் அப்படியே கீழே விழுந்து விடும். அநேக மரங்களின் கிளைகள் உடைந்து கீழே விழும். அது ஒரு அழிவை கொண்டு வரும். அப்போ புது புது மரங்களை நட்ட வேண்டும் கோடை காலம் வரும் பொழுது. இது எகிப்தியர்கள் மேல் கட்டவிழ்க்கப்பட்ட இன்னும் ஒரு மிகப்பெரிய நியாய தீர்ப்பு. இதிலிருந்து ஒரு மாபெரும் பொருளாதார இழப்பு ஏற்பட போகிறது. ஏனென்றால் அந்த சமுதாயத்தில் திராட்சை செடியும் அத்தி மரங்களும் முக்கிய மரங்கள். அதே போல் அப்பிள் பழங்கள் இருக்கலாம், வேறு வித்தியாசமான பழங்கள், இவை எல்லாம் இந்த பனிக்கட்டி மழையினால் அழிக்கப்பட்டது. இது எதை காண்பிக்கின்றது? எகிப்தியருக்கு பூமியின் தேவன் இருந்தார், கெப் என்ற பெயர். தானியங்களின் தேவதை நெப்ரி. வயல்களின் காவலாளி அனு இபிஸ். இந்த தெய்வங்கள் தேவதைகள் மேல் ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார். இதன் மூலமாகவும் ஆண்டவர் என்ன காண்பிக்கின்றார்? உங்களுடைய தெய்வங்கள் எல்லாம் போலி தெய்வங்கள், வல்லமையற்ற தெய்வங்கள். என்னை நோக்கி பாருங்கள், நான் ஜீவனுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், சிருஷ்டி தேவன். என்னை நோக்கி பாருங்கள். ஆனால் இந்த மக்கள் செவி கொடுக்கவில்லை. அசைக்கப்பட்டார்கள், ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை, செவி கொடுக்கவில்லை. இப்ப அடுத்த ஸ்லைடில் நாங்கள் அடுத்த வாதையை பார்க்க போகிறோம். 6வது ஜுவாலிக்கிற அக்கினி. ஜுவாலிக்கிற அக்கினி, நெருப்பு. அது எல்லாவற்றையும் எரித்து விடும்.
ஒரு பக்கத்தில் பனி மழையினால் உறை பனியினால் ஏற்படும் சேதங்கள், இப்ப நெருப்பினால் ஏற்படும் சேதங்கள். இப்போ எங்கட நாடுகளில் காட்டு தீ ஏற்பட்டு பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்பு எரிக்கப்படுகிறது. அது ஒரு இழப்பை கொண்டு வருகிறது. ஸோ இது எந்த தெய்வங்கள் மேல் வருகிற நியாய தீர்ப்பு? நட் என்ற வான தேவதை, வளிமண்டலத்தின் தேவன் ஷூ, இந்த போலி தெய்வங்கள் மேல் ஆண்டவர் கொண்டு வந்த நியாய தீர்ப்புகள். 6ஆம் வாதை. இப்ப 7ஆம் வாதை வெட்டுக்கிளிகள், பச்சை புழுக்கள். 34ஆம் 35ஆம் வசனங்கள். வெட்டுக்கிளிகள் எல்லாவற்றையும் வெட்டி சாப்பிடும். யோவேல் புத்தகத்தில் ஆண்டவர் வெட்டுக்கிளிகளை நியாய தீர்ப்பாக அனுப்பினார். நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரிய இழப்பு. மக்கள் பசியினால் தவிப்பார்கள். உணவில்லை, காய்கறிகள் இல்லை, மரக்கறி இல்லை, பழங்கள் இல்லை. எல்லாவற்றையும் இந்த வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் சாப்பிட்டு விட்டது. ஸோ இது எந்த தெய்வங்கள் மேல் கொண்டு வரப்பட்ட நியாய தீர்ப்புகள்? அறுவடையின் தேவன் மின், எகிப்தியரின் அறுவடையின் தேவன். வெட்டு கிளிகளிலிருந்து காக்கும் தேவன் இந்த செரட்டியா. பாருங்கள் எவ்வளவு ஆச்சரியம். எகிப்தியருக்கு தெரியும் இந்த வெட்டுக்கிளி பொல்லாதது. வெட்டுக்கிளி செயல்பட ஆரம்பித்தால் ஒரு பெரிய அறுவடை இல்லை. வெட்டுக்கிளிகளிலிருந்து தங்களை காப்பதற்காக ஒரு தேவனை அவர்கள் உருவாக்கினார்கள். அந்த தெய்வங்கள் மேல் கட்டவிழ்க்கப்பட்ட நியாய தீர்ப்புகள். அது 7வது. 8ஆம் வாதை, இதுதான் ஒழுங்கின்படி 10வது. ஆனால் சங்கீதக்காரன் 8ஐ மாத்திரம் எடுத்து காண்பிக்கின்றார். முதல் பிறந்த குழந்தைகள் கொல்லப்படுதல். உங்களுக்கு விவரங்கள் எல்லாம் நன்றாக தெரியும், அதை நான் எடுத்து சொல்ல அவசியம் இல்லை. 36ஆம் வசனத்தில் அது தெளிவாக சொல்லப்படுகிறது. இது எதை காண்பிக்கின்றது? கவனமாக கேளுங்கள். பார்வோன் தெய்வமாக கருதப்பட்டார். பார்வோனுக்கு எல்லா வல்லமையும் உண்டு, எல்லாவற்றையும் தடுக்க முடியும், நாட்டை காக்க முடியும், எங்கள் பிள்ளைகளை காக்க முடியும் என்ற நம்பிக்கை. இப்பொழுது ஆண்டவர் பார்வோன் மேல் தன் கையை வைக்கிறார். முதல் பிறந்த குழந்தைகள் கொல்லப்பட்டு நாட்டில் மிக பெரிய துன்பம் துயரம் ஏற்பட்டு இதன் மூலமாகத்தான் இறுதியில் எகிப்தியர்கள் இஸ்ரவேலை நாட்டை விட்டு செல்ல அனுமதி கொடுத்தார்கள். ஸோ இந்த வாதைகள் எல்லாம் எங்கள் பிரயோஜனத்துக்காக திரும்ப திரும்ப சங்கீத புத்தகங்களில் எடுத்து சொல்லப்படுகிறது. எங்கள் தேவன் வல்லமையுள்ள தேவன் என்பதை காண்பிப்பதற்காக. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் தேவ ஜனத்திற்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள். மிக வேகமாக இந்த சங்கீதம் 105 இருந்து தேவ ஜனத்திற்கு கொடுக்கப்பட்ட 10 ஆசீர்வாதங்கள். பாத்தீங்களா? நீங்க சங்கீதம் 105 எல்லாம் வாசித்திருக்கிறீங்க. இவ்வளவா நீங்கள் அதை பிரித்து படித்து இருக்கிறீர்கள் என்று நான் நம்பவில்லை. நாங்க சும்மா வாசித்துட்டு போறோம், அவ்வளவுதான். இப்படி 10 ஆசீர்வாதங்கள் இருக்குது என்று கூட உங்களுக்கு தெரியாது. சங்கீதம் 105. முதலாம் ஆசீர்வாதம் 37ஆம் வசனத்தில், வெள்ளி பொன் இலவசமாய் எகிப்தியரால் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேல் மக்கள் அடிமைப்படுத்தப்பட்ட பொழுது அவர்களுக்கு எந்தவித சம்பளமும் கொடுக்கப்படவில்லை. எவ்வளவோ கஷ்டத்தோடு எகிப்தியர் அவர்களை அடிக்க அடிக்க அவர்கள் செயல்பட்டார்கள். இப்பொழுது ஆண்டவர் அவர்கள் விடுதலை பெற்று வெளியேறும் பொழுது அவர்களுக்கு ஏராளமான வெள்ளியும் பொன்னும் எகிப்தியரால் இலவசமாக கொடுக்கப்பட்டது. 2ஆம் ஆசீர்வாதம், பலவீனப்பட்டவன் ஒருவனும் இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் காணப்படவில்லை. இது எவ்வளவு ஆச்சரியம்!
அவங்களுக்கு சரியா உணவு கொடுக்கப்படவில்லை, சரியான மருந்துகள் இருக்கவில்லை. என்ற போதிலும் ஆண்டவர் அவர்களுக்கு சரீர பெலனையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்தார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! நீங்களும் நானும் மிகவும் வாஞ்சிக்கும் 2 ஆசீர்வாதங்கள். நான் எப்பொழுதும் எனக்காக ஜெபிக்கும் 2 காரியங்கள். ஆண்டவரே, எனக்கு சரீர பெலன் வேண்டும், எனக்கு உடல் ஆரோக்கியம் வேண்டும், உமக்காக ஊழியம் செய்வதற்காக. அதோடு ஒரு கூர்மையான மனது. அது 2ஆம் ஆசீர்வாதம். 3வது 38ஆம் வசனத்தின்படி எகிப்தியர்கள் அவர்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு பயந்தார்கள். இப்ப எல்லாம் மாற்றம் அடைகிறது. ரிவர்ஸ், எல்லாம் ரிவர்ஸ் ஆகிறது. முன்பு இஸ்ரவேல் மக்கள் மிகவும் பயப்பட்டார்கள் எகிப்தியரை பார்த்து. இப்பொழுது ஆண்டவர் அதை மாற்றி அமைத்து கொடுக்கும் 3ஆம் பெரிய ஆசீர்வாதம், எகிப்தியர்கள் அந்த காலத்தில் இருந்த சர்வதிகாரி, என்ன சூப்பர் பவர் என்று சொல்வோம், அந்த மக்கள் அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு பயப்படுகிறார்கள். அதை ஆண்டவரால் மாத்திரம்தான் சாதிக்க முடியும். 4வது 39ஆம் வசனத்தின்படி அவர்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் எடுக்கும் பொழுது மேகம் நிழலாக தேவ ஜனத்தின் மேல் ஒரு குடையை போல் விரித்து வைக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், வனாந்திரத்தில் பிரயாணம் எடுப்பது சரியான கஷ்டம், பயங்கர சூரிய வெளிச்சம். அப்போ ஒரு நிழல் அவசியம். ஆண்டவர் அந்த நிழலை கொடுத்தார். ஒரு மேகத்தின் மூலமாக ஒரு குடையை எப்படி நாங்கள் விரித்து நடப்போமோ அதே போல் இந்த மேகம் பகல் நேரத்தில் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு நிழலாக அமைந்தது. இன்னும் ஒரு ஆசீர்வாதம். 5வது, இரவில் வெளிச்சம் உஷ்ணத்தை கொடுப்பதற்கு நெருப்பு தூண் கொடுக்கப்பட்டது. இரவு நேரத்தில் சரியான குளிர் ஏற்படும், உஷ்ணம் தேவை. இரவு நேரத்தில் ஒரு வெளிச்சம் அவசியம், ஒரு விளக்கு அவசியம். அதையும் ஆண்டவர் கொடுத்தார். அணையாத, எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும் ஒரு நெருப்பு தூண் கொடுக்கப்பட்டது. அடுத்த ஸ்லைடில் 6ஆம் ஆசீர்வாதத்தை பார்ப்போம். தேவ ஜனம் ஜெபிக்கும் பொழுது போதிய அளவு உணவு கொடுக்கப்பட்டது. 40ஆம் வசனத்தில் திட்டவட்டமாக அது சொல்லப்பட்டுள்ளது. தேவ ஜனம் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்கள், ஆண்டவர் போதிய அளவு உணவை அவர்களுக்கு கொடுத்தார். திருப்தி அடையும் விதமாக அவர்களுக்கு உணவை கொடுத்தார். அருமையானவர்களே, விசேஷமாக இலங்கை, இந்தியாவில் இருக்கும் எங்கள் அருமையான விசுவாசிகளே, இந்த வசனத்தை நீங்கள் உங்களுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு தெரியும், நீங்கள் சரியா கஷ்டப்படுகிறீர்கள். பொருளாதார பிரச்சனைகள், ஒரு நேரம் கூட சரியாக உணவு சாப்பிட முடியுமோ என்ற ஒரு கேள்விக்குறி அநேக முறை ஏற்படுகிறது. இந்த 40ஆம் வசனத்தை வைத்து நீங்க ஜெபிங்க. தேவ ஜனம் ஜெபிக்கும் பொழுது போதிய அளவு உணவை, ஆரோக்கியமுள்ள உணவை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறபடியால் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். 7வது ஆசீர்வாதம், குடிப்பதற்கு நீர் நதியாக கொடுக்கப்பட்டது. வனாந்திரத்தில் பிரயாணம் எடுக்கும் பொழுது ஒரு பக்கத்தில் உணவு பற்றாக்குறை, மற்ற பக்கத்தில் குடிப்பதற்கு, குளிப்பதற்கு, உணவு சமைப்பதற்கு நீர் இல்லை. ஆனால் 41ஆம் வசனத்தின்படி இந்த நீர் நதியாக ஓட ஆரம்பித்து போதிய அளவு தண்ணீர் அவர்களுக்கு இருந்தது. 8வது 43ஆம் வசனத்தின்படி 8ஆம் ஆசீர்வாதம், மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் புறப்பட பண்ணினார். எகிப்து தேசத்தில் அடி மேல் அடி, எகிப்து தேசத்தில் பெரிய துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர்கள். இப்பொழுது எகிப்து தேசத்தை விட்டு புறப்படும் பொழுது மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் டான்ஸ் பண்ணி கொண்டு போனாங்க என்று நாங்கள் சொல்லலாம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! ஆண்டவர் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய ஜீவ பயணத்தை சந்தோஷத்தோடு, ஆரவாரத்தோடு,
முன்னெடுத்து செல்வதற்காக ஆண்டவர் கொடுக்கும் பரம சந்தோஷம். 9ஆம் ஆசீர்வாதம் 45ஆம் வசனத்தின்படி, இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் நேரம் எடுத்து வாசிக்கலாம். புற ஜாதிகளுடைய தேசங்களும் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனையும் சுதந்திரித்து கொண்டார்கள் இஸ்ரவேல் மக்கள். கானான் தேசத்துக்கு செல்லும் பொழுது அங்கே புறஜாதியார்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டு அவர்கள் கட்டின கட்டிடங்கள், அவர்களுடைய வயல்கள், நிலங்கள், இவற்றையெல்லாம் ஆண்டவர் தேவ ஜனத்துக்கு கொடுத்தார். அதை தேவ மக்கள் எந்தவித பிரயாசமும் இல்லாமல் சுதந்திரித்து கொண்டார்கள். அதுவும் ஒரு பெரிய ஆசீர்வாதம். பாலும் தேனும் ஓடும் நாடு. 10ஆம் ஆசீர்வாதம், இதுதான் ஒரு முக்கிய நிபந்தனையாக வருகிறது. தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படியும்படி இவ்விதமாக ஆசீர்வதித்தார். 44ஆம் வசனம். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஒரு முக்கிய நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் ஆசீர்வாதத்தின் தேவனை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். ஆங்கிலத்தில் ஒரு அருமையான பாடல் உண்டு. ஒன்ஸ் இட் வாஸ் த பிளெஸிங், நவ் இட் இஸ் த லார்ட். ஒரு காலத்தில் நான் ஆசீர்வாதத்தை தேடிக்கொண்டு துரத்தி கொண்டு போனேன், அதை பெற்றுக்கொண்டேன். ஆனால் இப்பொழுது நான் ஆசீர்வாதத்தை துரத்தவில்லை, ஆசீர்வாதத்தின் தேவனை நான் தேடுகிறேன். அதில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கு. அதில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கு. சோ ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்? நாங்கள் அவரை கண்ணோக்கி பார்க்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவருக்கு நாங்கள் முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியாமல் போனால் திரும்பவும் அடிவிழ ஆரம்பிக்கும். சோ இந்த பெட்டியில் நாங்கள் உங்களுக்கு 10 ஆசீர்வாதங்களை சுட்டி காட்டினோம். எல்லாம் சங்கீதம் 105. இதே நீங்கள் ஒரு பாடமாக உங்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நீங்கள் பாவித்துக் கொள்ள முடியும். இப்பொழுது அடுத்த ஸ்லைடை பார்த்தால், தேவ கிரியைகள். இந்த சங்கீதத்திலிருந்து தேவன் எப்படி செயல்பட்டார், தேவன் யார் என்பதை பார்த்தோம். இப்ப தேவனுடைய செயல்கள், தேவனுடைய கிரியைகள் எப்படிப்பட்டது என்பதை குறித்து உங்களுக்கு ஒரு பெட்டியை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இதில் 15 காரியங்கள் சொல்லப்பட்டுள்ளது. எல்லாம் சங்கீதம் 105. சோ இதை நாங்கள் சுருக்கமாக வேகமாக பார்க்க போகிறோம். நான் கூறியவாறு உங்களுக்கு PDF அனுப்பி வைக்கப்படும். பவர் பாயிண்ட் கூட வேணுமென்றால் நாங்கள் அனுப்பி வைக்கலாம். இவற்றையெல்லாம் நீங்கள் நேரம் எடுத்து பார்த்து படித்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம். முதலாவது, உள்ளங்களை மாற்றும் தேவன். உள்ளங்களை மாற்றும் தேவன். எங்களால் எவருடைய உள்ளத்தையும் மாற்ற முடியாது. நாங்கள் எவ்வளவு நல்ல பிரசங்கங்களை கொடுத்தாலும் நாங்கள் ஒருவருடைய உள்ளத்தையும் மாற்ற முடியாது. அது முற்றிலும் தேவ செயல். Salvation is of the Lord. ரட்சிப்பு தேவனால் ஆனது. சோ உள்ளங்களை மாற்றும் தேவன் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இரண்டாவது, அவர் அனுப்பும் தேவன். அவர் உங்களை அனுப்ப காத்திருக்கிறார். உங்களுக்கு அழைப்பை கொடுக்கிறார். உங்களை அவர் வல்லமைப்படுத்துவார், வளங்களை கொடுப்பார். அவர் அனுப்பும் தேவன், அனுப்பும் தேவன், the God who sends. மூன்றாவது, அவர் உண்டாக்கும் தேவன். 28ஆம் வசனத்தின்படி உண்டாக்கும் தேவன். எந்தவித பொருளையும் பாவிக்காமல் வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் இந்த பூமியை சிருஷ்டித்தார். He didn't use any materials. எந்தவித பொருள்களையும் பாவிக்கவில்லை. அவர் உருவாக்கும், உண்டாக்கும் தேவன். அவருக்கு எந்தவித பொருள்களும் அவசியம் இல்லை. அவருடைய வார்த்தைகளின் வல்லமை, அதன் மூலமாக அவர் உண்டாக்குகிறார். நான்காவது, அவர் மாற்றும் தேவன். 29ஆம் வசனம். அவர் நீரை இரத்தமாக மாற்றினார், மலையை, சாதாரண மலையை கல்மலையாக மாற்றினார். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீரை, சாதாரண நீரை திராட்சை ரசமாக,
திறமையான திராட்சை ரசமாக, சூப்பர் கிரேட் ஏ திராட்சை ரசமாக மாற்றினார். மாற்றும் தேவன், மாற்றும் தேவன். ஐந்தாவது, அவர் அழிக்கும் தேவன். அந்த 2 வசனங்களிலும் அவருடைய அழிவை பற்றி நாங்கள் வாசிக்கிறோம். பயிர்களை அழிக்கலாம், அவர் கால்நடைகளை அழிக்கலாம், அவர் மிருகங்களை அழிக்கலாம், ஏன் மனித உயிரை கூட அவர் அழிக்கலாம். அந்த அதிகாரம் வல்லமை அவருக்கு இருக்கு, அந்த உரிமையும் அவருக்கு இருக்கு. அழிக்கும் தேவன். ஆறாவது, அவர் கட்டளையிடும் தேவன். 2 வசனங்களில் அதை நாங்கள் வாசிக்கிறோம். கட்டளையிடும் தேவன். அவர் மோசே மூலமாக கட்டளைகளை கொடுத்தார், எகிப்தியருக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும். அந்த கட்டளைகளுக்கு நாங்கள் செவி கொடுத்து இணங்கி நடக்க வேண்டும், அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக. கட்டளையிடும் தேவன். இப்ப அடுத்த ஸ்லைடை நாங்கள் பார்த்தால், 7வது, வரப்பண்ணும் தேவன். ஒரு நாட்டின் மேல் அவர் வெட்டுக்கிளிகளை வரப்பண்ணலாம், ஒரு நாட்டின் மேல் அவர் வறட்சியை வரப்பண்ணலாம், ஒரு நாட்டின் மேல் அவர் பெரு வெள்ளங்களை வரப்பண்ணலாம், ஒரு நாட்டின் மேல் பூமி அதிர்ச்சிகளை கொண்டு வர முடியும். ஆப்கானிஸ்தான் நாட்டில் இந்த கடந்த 10 நாட்களுக்கு முன் நடைபெற்ற பூமி அதிர்ச்சி அதற்கு ஒரு உதாரணம். வரப்பண்ணும் தேவன். 8வது, சங்கரிக்கும் தேவன். அந்த அழிவு என்று முதல் பார்த்தோம், இது மரணத்தை குறித்த வார்த்தை. சங்கரிக்கும் தேவன், முழுமையாக இல்லாமல் ஆக்குவது. ஒரு நொடியில் முழுமையாக இல்லாமல் ஆக்குவது, அந்த வல்லமை அவருக்கு உண்டு. 9வது, வஸ்துக்களை கொடுக்கும் தேவன். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், இஸ்ரவேல் மக்களுக்கு தங்கம், வெள்ளி, பொன் ஏராளமாக கொடுக்கப்பட்டது, இலவசமாக கொடுக்கப்பட்டது. சோ வஸ்துக்களை கொடுக்கும் தேவன். உங்களுக்கும் எனக்கும் தேவையான இப்படிப்பட்ட வஸ்துக்களை அவர் கொடுக்க காத்திருக்கிறார். நாங்கள் அவரிடம் போய் கேட்டால், நாங்கள் அவருடைய சொற்படி நடந்தால் இப்படிப்பட்ட வஸ்துக்களை அவர் எங்களுக்கு கொடுப்பார். 10வது, பிளப்படுத்தும் தேவன். இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் பிளவீனன் ஒருவனும் காணப்படவில்லை. அவர் எங்களை பிளப்படுத்துவார், எங்கள் சரீரங்களை பிளப்படுத்துவார். சோர்ந்து போன எங்களுடைய ஆவியை அவர் உயிர்ப்பிப்பார். அவரை நோக்கி பார்ப்போம், அவரை நோக்கி பார்ப்போம். நாங்கள் மருந்துகள் எடுக்கலாம், நல்ல ஆரோக்கியமுள்ள உணவை எடுக்கலாம், அதெல்லாம் நல்லது. ஆனால் இறுதியில் ஆண்டவர் எங்களை பிளப்படுத்தாவிட்டால் ஒண்ணுமே நடக்காது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிப்போம், ஐயோ ஆண்டவரே என்னை பிளப்படுத்தும், என்னுடைய சரீரத்தை பிளப்படுத்தும், தோய்ந்து போன என்னுடைய ஆத்துமா ஆவியை பிளப்படுத்தும் என்று நாங்கள் அவரை நோக்கி நாங்கள் ஜெபிப்போம். 11வது, வழி நடத்தும் தேவன். மேகத்தை ஒரு நிழலாக பாவித்து மக்களை வழி நடத்தினார். அந்த மேகம் அசையும் பொழுது மக்கள் நடந்தார்கள், மேகம் நிற்கும் பொழுது மக்களும் நின்றார்கள். இரவு நேரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த நெருப்பு தூண், இவையெல்லாம் ஆண்டவரால் பாவிக்கப்பட்ட வழிநடத்தும் கருவிகள். இன்று பிரதானமாக ஆண்டவர் எப்படி எங்களை வழிநடத்துகிறார்? அவருடைய வசனத்தின் மூலமாக, தூய ஆவியானவர் மூலமாக ஆண்டவர் எங்களை வழிநடத்துகிறார். வழிநடத்தும் தேவன். 12வது, பராமரிக்கும் தேவன். 39ஆம் வசனத்தின்படி பராமரிக்கும் தேவன். மக்களுக்கு உணவை கொடுத்தார், அப்பத்தை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார், பாதுகாப்பை கொடுத்தார், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தார். பராமரிக்கும் தேவன், அதில் சந்தேகமே இல்லை. எங்களை பராமரிக்கும் தேவன். 13வது, எங்களை திருப்தியாக்கும் தேவன். 40ஆம் வசனத்தின்படி போதிய அளவு நாங்கள் சாப்பிட்டு, தேவைக்கு மேலதிகமாக நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் திருப்தி அடையலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
5000 பேருக்கு அந்த மீனையும் அப்பத்தையும் கொடுக்கும் பொழுது நாங்கள் என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று வாசிக்கின்றோம். எங்கள் ஆண்டவர் எங்களை திருப்தி அடைய செய்கிறார், முக்கியமாக எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய திருப்தியை எங்களுக்கு கொடுக்கிறார், எங்களை போஷிக்கிறார். அவர் எங்களை போஷிக்கிறார். இந்த நேரம், நீங்கள் இந்த தேவ வசனத்தை கேட்கும் இந்த நேரம் போஷிக்கும் நேரம். This is a time of feeding. உங்களுடைய ஆத்துமா போஷிக்கப்படுகிறது தேவ வசனத்தின் மூலமாக. அதன் மூலமாக நாங்கள் பலன் அடைகிறோம், உற்சாகம் அடைகிறோம், குணமடைகிறோம். திருப்தியாக்கும் தேவன். அடுத்த ஸ்லைடில் 14வது, நினைவு கூறும் தேவன். எங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார். இந்த தேவன் தம்முடைய ஜனத்தை நினைவு கூர்ந்தார், சரியான நேரத்தில் இடைப்பட்டார். 15வது, அவர் கொடுக்கும் தேவன், கொடுத்து கொண்டே இருக்கிறார். இஸ் a generous God. கொடுத்து கொண்டே இருக்கிறார். எங்களுக்கு சூரிய வெளிச்சத்தை கொடுக்கிறார், எங்களுக்கு காற்றை கொடுக்கிறார், மழையை கொடுக்கிறார், எங்களுக்கு நல்ல அறுவடையை கொடுக்கிறார், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், எங்கள் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். கொடுத்து கொண்டே இருக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். இது எங்கள் தேவன், இது அவருடைய செயல்கள். அதனால் நாங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். இப்ப அடுத்த ஸ்லைடில் நெக்ஸ்ட் ஸ்லைட். இறுதியாக நாங்கள் பார்க்க போகும் 5 காரியங்கள். சரி, இந்த சங்கீதத்தை நாங்கள் படித்தோம். இப்ப இதிலிருந்து நாங்கள் எங்கள் பொறுப்புகள் என்ன? எங்கள் பொறுப்புகள் என்ன? முதலாம் பொறுப்பு 40ஆம் வசனத்தின்படி நாங்கள் அவருக்கு கவனமாக செவி கொடுக்க வேண்டும். கவனமாக கேளுங்கள். ஆண்டவர் பேசும் பொழுது நாங்கள் அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். குறிப்புகள் எழுதுங்கள் ஆண்டவர் பேசும் பொழுது. ஏனென்றால் நாங்கள் எளிதில் மறந்து விடுகிறோம். மறதி எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலவீனம். மறந்து விட்டேன் என்று எவ்வளவு முறை நாங்கள் சொல்லி இருக்கிறோம், நான் சொல்லி இருக்கிறேன். அதனால் தான் குறிப்புகள் எழுதுவது எவ்வளவு முக்கியம். கவனமாக கேளுங்கள். ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், நாங்கள் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். சரித்திரத்தை திரும்ப திரும்ப கேட்டு சரித்திரத்தின் தேவனுக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். இஸ் த காட் ஆஃப் ஹிஸ்டரி. சரித்திரத்தின் தேவன். நாங்கள் சரித்திரத்தை படிக்கும் பொழுது இந்த சரித்திரத்தின் பின்னணியில் ஒரு தேவன் இருக்கிறார். அவர் ஒரு ரகசியமான மர்மமான முறையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த சரித்திரத்தின் தேவனுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். முதலாம் முக்கிய வார்த்தை என்ன? கேளுங்கள். இரண்டாம் முக்கிய வார்த்தை என்ன? ஒப்பு கொடுங்கள். கேட்பது மாத்திரம் போதாது. கேட்பது மாத்திரம் போதாது. நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த தேவனுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். மூன்றாவது 44ஆம் வசனத்தின்படி உடனடியாக முழுமையாக கீழ்ப்படியுங்கள். இது மூன்றாம் செயல்வினை, the third action verb. மூன்றாம் செயல்வினை. உடனடியாக, காலதாமதம் ஏற்படக்கூடாது, முழுமையாக, அரைக்குறையாக அல்ல, அவருக்கு கீழ்ப்படியுங்கள். இந்த கீழ்ப்படியும் விஷயத்தில் தான் நாங்கள் எல்லாரும் தவறுகிறோம். ஓரளவு கீழ்ப்படுகிறோம், முழுமையாக கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். அதனால் ஆசீர்வாதத்தை இழக்கிறோம். கேளுங்கள், ஒப்பு கொடுங்கள், கீழ்ப்படியுங்கள். 4ஆம் செயல்வினை 38ஆம் வசனத்தில் பயப்படுங்கள். நடுக்கத்தோடு பயப்படுங்கள். இந்த தேவன் ஒரு சாதாரண தேவன் அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன், லார்ட் காட் ஆல்மைட்டி. இந்த தேவனுக்கு முன்பாக நாங்கள் நடுங்க வேண்டும். ஆனால் இன்று நடுக்கத்துக்கு பதிலாக நாங்கள் நடனமாடுகிறோம். அது எவ்வளவு துக்கமான ஒரு காரியம்.
ஆண்டவருக்கு முன்பாக ஒரு சினிமாவில் போகிற நடனத்தை மாதிரி நடனம் ஆடுகிறோம். ஆனால் 38ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, நாங்கள் பயப்பட வேண்டும். வேதத்தின் எவ்வளவோ இடங்களில் நாங்கள் நடுங்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. Tremble before the Lord of the earth. அந்த நடுக்கம் இல்லையே, எங்கள் மத்தியில் இல்லையே. ஏன் அந்த நடுக்கம் இல்லை? பிசாசு அதை திருடி விட்டான். பிசாசு அந்த நடுக்கத்தை திருடி விட்டான். அதற்கு பதிலாக நடனத்தை கொடுத்திருக்கிறான். சோ நடனம் அல்ல, நடுக்கம். நடுக்கம். நடுக்கத்தோடு பயப்படுங்கள். அதனால்தான் நாங்கள் முழங்கால் படியிடுகிறோம். ஏன்? அந்த மரியாதையை காண்பிப்பதற்கு, அந்த நடுக்கத்தை காண்பிப்பதற்கு. இந்த தேவனுக்கு முன்பாக நாங்கள் முழங்கால் படி இடுகிறோம். கேளுங்கள், ஒப்புக்கொடுங்கள், கீழ்ப்படியுங்கள், பயப்படுங்கள். இப்படி நாங்கள் பயப்பட்டால் ஒரு மிக மர்மமான விதத்தில் இந்த 5ஆம் செயல்வினை செயல்பட ஆரம்பிக்கும். எப்பொழுதும் சந்தோஷப்படுங்கள். 43ஆம் வசனம், சந்தோஷப்படுங்கள். இப்ப நீங்க நினைக்கலாம், ஐயோ போதகரே, இது ஒரு முரண்பாடான கருத்து தானே. இப்பதான் நீங்க சொன்னீங்க நடுங்க வேணும் என்று, இப்ப சொல்றீங்க சந்தோஷப்படுங்க. அதுதான் ஒரு நாணயத்தின் 2 முகங்கள். ஒரு முகம் நடுங்குவோம், பயப்படுவோம். மற்ற முகம் ஆண்டவரால் எங்களுக்கு கொடுக்கப்படுகிற சந்தோஷம். சந்தோஷப்படுங்கள், களி கூறுங்கள், இந்த தேவனில் களி கூறுங்கள். இந்த 2ம் ஒன்றாக செயல்படும். பயப்படுதலும் சந்தோஷப்படுதலும் ஒன்றாக செயல்படும் 2 செயல்வினைகள். அதுதான் இதில் இருக்கும் ஆச்சரியம், அதுதான் இதில் இருக்கும் மர்மம். இதை விளக்கி சொல்வது சரியான கஷ்டம். ஆனால் இதை நாங்கள் அனுபவிக்கலாம். இதை நாங்கள் அனுபவிக்க முடியும். கடைசியாக 45ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டுள்ளது. சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை எழுதி முடிக்கும் பொழுது அல்லேலூயா என்ற வார்த்தையை பாவிக்கிறார். அல்லேலூயா என்ற வார்த்தையின் அர்த்தம் உங்களுக்கு தெரியும். துதியுங்கள், பிரேஸ் தி லார்ட். இடைவிடாமல் துதியுங்கள். அது 6ஆம் செயல்வினை. துதியுங்கள், இந்த தேவனை துதியுங்கள், இடைவிடாமல், இரவும் பகலும் துதியுங்கள். இப்ப திரும்பவும் பார்ப்போம் இந்த 6 செயல்வினைகள் என்னவென்று. இவற்றை நீங்கள் ஒரு பேப்பரில் இப்பொழுதே எழுதி வைத்தால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒரு பேப்பரை எடுத்து இந்த 4 செயல்வினைகளை நீங்கள் எழுதி அந்த வசனத்தை அப்படியே பக்கத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கேளுங்கள், தேவ குரலுக்கு செவி கொடுங்கள். இப்பொழுது உங்களை நான் பாராட்ட வேண்டும். நீங்க தேவ குரலுக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. அருமையான காரியம். நேரம் எடுத்து நீங்கள் தேவ குரலுக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். கேளுங்கள், முதலாம் செயல்வினை. 2வது, எங்களை ஒப்பு கொடுப்போம். சரித்திரத்தின் தேவனுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். அதை குறித்து எங்களுக்கு எந்தவித சந்தேகமும் வரக்கூடாது. ஒப்பு கொடுத்தல் விஷயத்தில் சந்தேகங்கள் வரக்கூடாது. நாங்கள் எங்களை முழுமையாக இந்த தேவனுடைய கரத்திற்கு எங்களை ஒப்பு கொடுப்போம். எங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம். எங்களுடைய சபையை ஒப்பு கொடுப்போம். கேளுங்கள், ஒப்பு கொடுங்கள். 3வது, கீழ்ப்படியுங்கள். அதுவும் நாங்கள் எப்படி கீழ்ப்படிய வேண்டும்? உடனடியாக, முழுமையாக, அரைக்குறையாக அல்ல, காலதாமதம் இல்லாமல். 3ஆம் செயல்வினை, கீழ்ப்படியுங்கள். 4ஆம் செயல்வினை, பயப்படுங்கள். இந்த தேவனுக்கு முன்பாக நாங்கள் பயப்பட வேண்டும். ஒரு நடுக்கம் காணப்பட வேண்டும். 5வது, சந்தோஷப்படுங்கள், களி கூறுங்கள். தேவன் கொடுக்கும் பரம சந்தோஷம். 6ஆம் செயல்வினை, துதியுங்கள். அல்லேலூயா, பிரேஸ் தி லார்ட் என்று சொன்னாலே போதும். அது துதி வார்த்தை. அது துதி வார்த்தை. அதை நாங்கள் அர்த்தத்தோடு உணர்ச்சியோடு சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அர்த்தத்தோடு உணர்ச்சியோடு பிரேஸ் தி லார்ட், ஆண்டவருக்கு எல்லா துதி கனம் மகிமை என்று நாங்கள்
வெளியரங்கமாக சொல்லலாம், உள்ளத்திற்குள்ளும் சொல்லலாம். ஸோ இந்த சங்கீதத்தை நாங்கள் படித்த பிறகு இந்த 6 செயல் வினைகள் எங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக கட்டாயமாக செயல்பட வேண்டும். அப்பொழுது தான் தேவனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப நீங்க சொல்லலாம், ஐயோ என்னோட வாழ்க்கையில நான் பெரிய ஆசீர்வாதங்களை காண இல்லையே, எல்லாம் கஷ்டம் தானே, எல்லாம் துன்பம் தானே, எல்லாம் கண்ணீர் தானே, காசு கூட இல்லையே என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஸோ நாங்கள் எங்களை சோதித்து பார்ப்போம். இந்த 6 செயல் வினைகளும் எங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருந்தால் தேவன் தாராளமாக கொடுக்கும் தேவன். அதை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் திருப்தி அடையும் வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கும் தேவன். வனாந்திரத்தில் நீரை நதியாக ஓட பண்ணினார். வனாந்திரத்தில் தம்முடைய ஜனத்திற்கு போதிய அளவு உணவை கொடுத்தார். அது எங்கள் தேவன். அவரை நம்புவோம், ஜெபிப்போம். சங்கீதம் 105க்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. 2 வாரங்களாக நாங்கள் அதை ஆழமாக படித்து வந்தோம். அநேக பாடங்களை கற்றுக்கொண்டோம். இப்பொழுது நாங்கள் கற்றுக்கொண்ட 6 விளைவுகள், பொறுப்புகள் ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் அதை எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க உம்முடைய கிருபையை எங்களுக்கு தாரும். நாங்கள் தவறிய இடத்தில் எங்களை மன்னியும். இன்று ஒரு புது ஆரம்பம் ஏற்படும் விதமாக அந்த எகிப்தியரை போல் உம்முடைய வசனத்தை கேட்டு அதிசயங்களை கண்டு செயல்படாமல் இருக்காமல், உள்ளங்களை கடினப்படுத்தாமல் எங்களுக்கு மென்மையான உள்ளங்களை தாரும் ஆண்டவரே. கீழ்ப்படியும் உள்ளங்களை தாரும். இன்று எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பாரும். எவ்வளவோ தேவைகள் ஆண்டவரே, அவற்றையெல்லாம் நாங்கள் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். எங்களை சந்தியும், எங்களை தொடும், எங்களை பலப்படுத்தும், எங்களுக்கு ஆரோக்கியத்தை தாரும். உம்மை குறித்து மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய கிருபைகளை தாரும். இந்த ஜெபத்தை மிக தாழ்மையோடு எங்கள் இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசுவின் இனிய வல்லமையான நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம். ஆமேன், ஆமேன்.